அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11 உச்சம் பெறுகிறாருங்க. எனவே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்குமே உச்சகதியில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதி நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வரக்கூடிய இந்த தருணம் நினைப்பதை மிகவும் சாதுரியமாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த இடத்தில் உச்சமும் பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல அற்புதமான அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான சுக்கிரன் எழுதிய தலைவிதி பல மடங்கு அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை வித்திடுகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது யோகம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். எதிரிகளின் பலம் குறையும். லாப நோக்கத்துடன் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தந்திரங்களை முறியடித்து சாதனை புரிவதோடு தனவரவை திருப்திகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. வியாபாரம், தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுடைய பெயரில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் உச்சம் என்பது அவ்வளவு சிறப்பான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக நவ கிரகங்களிலே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல், திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்றவை அபரிவிதமாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று ஜனவரி மாதத்தின் இறுதியிலிருந்தே பிப்ரவரி முழுமையாகவும், மார்ச் மற்றும் ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்சத்தில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறாருங்க. சுக்கிரனினுடைய உச்சம் என்பது விதிவிலக்காக சில மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனென்றால் நாம் சாலையில் பயணிப்பதற்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் மருத்துவ உதவிக்காக செல்லும் வாகனங்களுக்கு அதிலிருந்து எப்படி விதி விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் பல விதிவிலக்குகள் அளிக்கப்படுகின்றன. எனவேதான் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் என்றால் உறுதியாக பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும், அனைத்து வகையான பணிகளிலும் ஆடம்பரமும் சௌகரியமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்ல நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்குமே தனித்தனியான சிறப்பான குணங்களும் அதீதமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான பல நிகழ்வுகளும் இருக்கின்றன. அந்த வகையில் சுக்கிரன் பல விஷயங்களில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். பொதுவாக அன்பை பரிமாறக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நினைத்தபடியே காதல் கைகூடுவதற்கான யோகம் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்யாமல் அவற்றை அன்பால் அரவணைக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சில மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிரன் எழுதிய தலைவிதி, இதிலும் குறிப்பாக உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது
ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. இந்த நட்பு கிரகங்களுடன் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சனியுடன் இருந்து விலகி ராகுவுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சுக்கிரனின் இணைவிலிருந்து ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில நிஜமாக உங்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் சந்திரன் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார். அதேபோன்று சுக்கிரன் தனது பார்வையில் மிக வலுவாக செவ்வாய் மற்றும் குருவை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. குருவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடன் இணையும் போது அற்புதமான மாறுபட்ட பலனை ஏற்படுத்துவதை விட அபரிவிதமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு சுக்கிர யோகம் என்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆசானாக குரு பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடன் இணையும் போது அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடும். ஆனால் இந்த வேளையில் ராகு முழுமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன், சூரியன், விதியாக்காரகரான புதன், சனி ஆகிய கிரக நிலைகளுடனும் சில தருணங்கள்ல வலம் வருவாருங்க. குறிப்பாக மார்ச் 29 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாக ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் கணிசமான வெற்றிகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் இந்த தருணத்துல கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க. மிக பெரிய அளவுல நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையில் புதிய உறவுகளை காண்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் எழுதிய தலைவிதி உச்சத்தில் இருந்து எழுதும் தலைவிதி என்பது பல சிரமங்களை தவிர்த்து மிக சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். பொதுவாக அஷ்டமத்தில் அமருவது மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான படிகளிலும் அனைத்து வகையான இடங்களிலும் சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். எனவே சுக்கிரன் எழுதக்கூடிய தலைவிதியால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வித்திடுகிறாருங்க. லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துளங்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இழுபறியில் இருந்த பல பணிகள் சிறப்பாக முடியும். தொழில் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான யோகமும் நிரந்தர வருவாயை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோக சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக அமையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு அதிரடியான வளர்ச்சியை உறுதியாக உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தகராறுகள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். ராசியின் அதிபதியான சுக்கிரன் எழுதிய தலைவிதி மிக சிறப்பானதாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.